ஸோ வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஜஸ்ட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு டானிக்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொஹாஸ் சேனல் க்ரோ யங்கர் வித் மொஹா. இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இந்த செம்பருத்தி பூவில் தான் நம்ம ஹேர் கேரில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த செம்பருத்தி பூவை பறித்து தான் நான் இப்போ வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ செம்பருத்தி பூ வந்து இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போது. ஸோ இந்த செம்பருத்தி பூவிலேருந்து வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின் சி நிறைய இருக்குது. அது இல்லாமல் அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் வார்மாக இருக்க தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி வந்து வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த செம்பருத்தி பூவோட அந்த சத்துக்கள் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். முக்கியமாக வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, இப்படியே விட்டுருங்க. போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும் இந்த செம்பருத்தி பூ. ஸோ செம்பருத்தி பூ நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஹைபிஸ்கஸ், ரோசா சைனசிஸ்ன்னு அப்படியே வாயில் நுழையாத பேரெல்லாம் என்னமோ சொல்லிலாம் மனப்பாடம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பூவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து ஹேர் கேருக்கு வந்து நம்ம வந்து செய்யலாங்க. இந்த வாட்டர் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எப்படி வந்து கலர் சூப்பராக வந்து மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சூடாக இருக்கப்போ வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து இப்போக்கி வந்து உடனே எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃப்ரெஷ்ஷான வாட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து டைரெக்டாக கிடைக்கல, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பவுடர் கூட வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேயோ நீங்கள் மற்ற எந்த சைட்டில் வேணாலும் போய் இது வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆர்கானிக் ஃப்ளவர் அப்படின்லாம் நிறைய கிடைக்கிது. ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய இதில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஹைபிஸ்கஸ் இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி அந்த ஃபில்டர் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பூ இருக்கு இல்லையா, அதை கூட திருப்பி வந்து நம்ம வந்து மாஸ்கில் வந்து பவுடர் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, இது மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். அந்த செம்பருத்தி பூவோட வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பூ பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷாம்பூவை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஹைபிஸ்கஸ், அதாவது நம்மளுடைய செம்பருத்தி பூ, இப்போவும் அது வாயில் வர மாட்டேங்குது. ஸோ அந்த செம்பருத்தி பூவோட தண்ணி, அந்த வாட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் டைலூட் பண்ணி தான் நம்ம வந்து ஷாம்பு போடுவோம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த செம்பருத்தி பூவோட தண்ணியை வந்து சேர்த்து நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம எப்படி ஷாம்பு பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஷாம்பு பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷாம்பு டெக்னிக். ஸோ இந்த ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெர்பல் ஷாம்பூவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிராண்டெல்லாம் நான் காட்டுறேன். அடுத்தது வந்து வாவோட கண்டிஷ்னர். ஸோ கண்டிஷ்னர் வந்து இது வந்து இந்த செம்பருத்தி பூவும் சரி அதோட இலையும் சரி நம்ம ஹேரை வந்து நல்ல கண்டிஷன் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷ்னர் நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா அதுலேயும் கூட நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு டபுள் தமாக்கா மாதிரிக்கு வந்து சூப்பரான இன்னொரு எஃபெக்டிவ் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே வந்து டைலூட் பண்ணி தான் போடுவோம். கண்டிஷனர் ஷாம்பூ வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து தண்ணி போட்டு டைலூட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி தண்ணியோட டைலூட் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக அந்த செகண்ட் டிப்பையும் ட்ரை. மூணாவது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா சீகைக்காய் வந்து நம்ம வந்து பவுடர், நீங்கள் எந்த சீகைக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சீகைக்காய்க்கு வந்து நம்ம வந்து சாதம் வடித்த கஞ்சி யூஸ் பண்ணி டைலூட் பண்ணுவோம். இல்லைனா டைரெக்டாக வாட்டர் கூட யூஸ் பண்ணி நம்ம டைலூட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இந்த பூவோட
பூவோட தண்ணியை வந்து நீங்கள் போட்டு அதை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்பயும் வந்து ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வளரும். இந்த செம்பருத்தி பூவோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு இது, அந்த ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தி வந்து ரொம்ப நல்ல ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதோடைய லீவ்ஸும் சரி, இந்த பூவோட இந்த இதுவும் சரி, எல்லா மாஸ்க்லேயும் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய எல்லா ஹேர் கேர் இதுலேயும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். எந்த மாஸ்கில் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ நான் போட்டு தான் வந்து அந்த மாஸ்க் வந்து நான் வந்து போடுவேன். ஸோ இந்த 3 டிப்ஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடி கொட்டுறது வந்து நிற்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டுறது நின்றுட்டு நல்லாவே ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். இது வந்து ரெகுலராகவே வந்து ஒரு ஹேபிட்டாகவே நம்ம வந்து வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிற ரொம்ப ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யும் ஹேர் க்ரோத்துக்கு. ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதோடைய ஃபீட்பேக் எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல்லேயே நிறைய வந்து ஹேர் மாஸ்க் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நான் முக்கியமாக செம்பருத்தி பூ வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சில்கியாக ஷைனிங்காக அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவ் கிடைக்குங்க. இதை ரெகுலராகவே, அதாவது நீங்கள் ஒரு வீக்லி 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.